ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4ஓட புதிய வேகன்சி பற்றின ஒரு சர்க்குலர் ஒன்று கிடைச்சிருக்கு. என்னென்ன போஸ்டிங்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், இதை பற்றி. அதுவும் என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலேருந்து இந்த சர்க்குலர் வந்து எல்லா கலெக்டர், ஆல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்குமே அனுப்பியிருக்கிறாங்க. சீஃப் செக்ரட்டரி கிட்டேருந்து தான் இந்த சர்க்குலர் பாஸ் ஆகிருக்கு. இந்த சர்க்குலர் எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு, அதுவும் 2024-25க்கான வேகன்சியை என்க்ளோஸ் பண்ணி கலெக்டர் எல்லாருக்குமே அனுப்பியிருக்காங்க. The estimate of vacancies for the year 2024-25 for the post of junior assistant, typist and stenotypist received from all district collectors have been consolidated and following vacancies have been estimated for direct recruitment for the post included in CCSV4, அதாவது Combined Civil Service Examination for Group 4 services and furnished to the Tamil Nadu Public Service Commission for issuing notification and for further recruitment process அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா கலெக்டர்கிட்ட இருந்தும் அந்த ஸ்டெனோடைபிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட்கான வேகன்சி வந்துட்டு அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோடது. இதை வந்து குரூப் 4 எக்ஸாம் மூலமாக நிரப்புறதுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 299, டைப்பிஸ்ட்டில் ஒரு 138, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் ஒரு 12 வேகன்சி. இது வந்து 2024-25 இந்த ஃபினான்சியல் இயருக்கான வேகன்சி. இது வந்து இந்த குரூப் 4ல் இப்போ முடிஞ்ச குரூப் 4ல் ஆட் ஆகுமா இல்லைனாக்கா நெக்ஸ்ட் குரூப் 4 ஆட் ஆகுமான்னு தெரியல. பட் இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அடுத்த நோட்டிஃபிகேஷன் டிலே ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் கூட ஜாயின் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அடுத்த ரெக்யூமெண்ட் புதுசாக வரப்போகிற அடுத்த வருஷத்தோட நோட்டிஃபிகேஷனுக்கான வேகன்சியாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷனுக்கான வேகன்சியுமே சொல்லியிருக்காங்க. அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒரு 82 வேகன்சியும், டைப்பிஸ்ட்டில் ஒரு 79 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ரொமோஷனுக்கானது. அதுலேயும் குறிப்பிட்டிருக்காங்க, இந்த வேகன்சி எல்லாமே டைரக்ட் ரெக்யூமெண்ட்டாக நிரப்பணும். எந்த காரணத்தை கொண்டும் அந்த காம்பன்சேட் பண்ணுறதோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியும் நிரப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கருணை அடிப்படையில் கொடுக்குற ஜாபு, ட்ரான்ஸ்ஃபர் இடமாற்றம் மூலமாக கொடுக்குற ஜாபு, அந்த மாதிரிலாம் கொடுத்துடக்கூடாது. இது வந்து டைரக்ட் ரெக்யூமெண்ட் மூலமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் வேகன்சி 1 இயர்க்குள்ளே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி ஃபில் பண்ணலனாக்கா அந்த வேகன்சி வந்து காலாவதி ஆகிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெக்யூமெண்ட்டில் நிரப்புற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேகன்சியை என்க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது ஒன் அண்ட் ஒன்லி பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட. மற்ற டிபார்ட்மெண்ட் வேகன்சியும் டிஎன்பிஎஸ்சி போகும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இந்த ஃபினான்ஷியல் இயரில் 2024-25 எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேபி அடுத்த ரெக்யூமெண்ட் அடுத்த வருஷத்துக்கான ப்ராசஸாகவும் இருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட டிசம்பரில் அடுத்த ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணும். கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் இருக்கும். வருஷம் அந்த நோட்டிஃபிகேஷனை மெயினாக பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரும் ஒரு குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. அதற்கான வேகன்சியாகவும் இருக்கலாம். இதை பற்றி மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறோம். இந்த மாதிரியான ஒரு வேகன்சி ரிப்போர்ட் ஒன்று டிஎன்பிஎஸ்சிக்கும் பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சர்க்குலர் பிடிஎஃப் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்க அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தொடர்ந்து முழு முயற்சியோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 14/7/2024 அன்றைக்கி அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக 700 தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டூரேஷனில் ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றனால இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால, நிறைய பேர் மெட்டீரியல் மட்டும் வேணும், அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் மட்டும் வேணும், தனித்தனியாக கேட்டவங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான பேட்ச் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டடி மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல், புக் பேக் கொஸ்டினுக்கான செப்பரேட்டான ஆன்சர் கீ பிடிஎஃப், அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான எல்லா டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், ஆகஸ்ட் 2023 ஜூலை 2024 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் ஒரு 14 தேர்வுகள் நடத்துவோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு ஷார்ட் டூரேஷனில் ஒரு 14 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். ரிவிஷன் டெஸ்ட்டுமே அதில் உண்டு. அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனுக்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் இது எல்லாமே கொடுப்போம். உங்களோட குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ் அ பிகினராக இருந்தீங்கன்னாக்கா இந்த பேட்ச் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க
இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. டெலகிராம் குரூப் மூலிமா தான் கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே நம்பருக்கு 700 rupees பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்ம அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னென்ன டெஸ்ட்டு என்னென்னக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டு பற்றின டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கோங்க. மெட்டீரியல் பற்றின சாம்பிள் பிடிஎஃப்மே இந்த பிடிஎஃபோட கடைசியில் கொடுத்துருப்போம். இது நம்மளும் நிறையா பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த புக் பேக் கொஸ்டினுக்குன்னு தனியாக, சயின்ஸுக்குன்னு தனியாக, ஐஎன்எம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக என்னென்ன படிக்கணும்னு ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே பிரித்து கொடுத்துருவோம். யூனிட் 8 யூனிட் 9 எல்லா சிலபஸுமே கவர் பண்ணுவோம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.